ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மேங்கோ கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மாங்காய் இருந்துச்சுனாலே போதும், ஈஸியாக நம்ம இந்த கேண்டியை வீட்டிலே செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேண்டி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா மாங்காய் டேஸ்ட்டில் தான் இருக்குது. கலர் மட்டும் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த மாங்காவை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் நான் எடுத்திருக்கேன். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை உங்கள்கிட்ட ஒரு பெரிய வடிகட்டி ஃபில்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபில்டரில் கூட வடிகட்டிக்கலாம். பாருங்கள், அந்த ஜூஸ் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன் கண்ணாடி கிளாஸில் ஊற்ற சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் 2 பார்ட்டாக இருக்குது. நம்ம மேலே இருக்க பார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு, கம்மியாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம கேண்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கலருக்கு நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கலனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், உங்கள் இஷ்டம்தான். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். இந்த ஜெல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம தண்ணியில் போட்ட உடனே இந்த மாதிரி கையில் எடுத்தால் ஒட்டாமல் வர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்ட் ஸ்டேஜ். நல்லா திக்காகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இதை ஒரு மோல்டில், சாக்லேட் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஒரு ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் அப்புறமா இதை எடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் சாக்லேட் மாதிரி வரும். இப்போ மோல்டில் நம்ம இதை ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் மோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் இது நல்லா செட் ஆகி வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஷேப்பாக வந்திருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நான் ரேப் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாக்லேட் மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மேங்கோ கேண்டி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே நம்ம ஈஸியாக இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.